ஹே இந்த ஆயுத பூஜைனாலே நம்ம வந்துட்டு இந்த ஜன்னல், பீரோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. காலையிலேயே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த ஜன்னல்லாம் துடைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே துடைச்சி முடிச்சாச்சு. நாளே வந்துட்டு மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு க்ளீனிங் ஒர்க்கு. இப்போ வந்துட்டு அம்மாவோட டைலரிங் ஒர்க்கில் தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே பிரித்து எடுக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதை தான் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம். கரெக்டாக வேலை முடிக்கும்போது கண்ணாடி வளையல் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச வளையல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறமேட்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். ஆனால் பூஜை போடலை. அப்பா வந்ததுக்கப்புறமேட்டு தான் பூஜை போடணும் அப்படின்றனால வெறும் விளக்கு மட்டும் ஏற்றியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வளையல் தான் நான் வாங்கியிருந்தது. மெரூன் கலரும் க்ரீன் கலரும். அப்புறம் பொதுவாகவே இந்த எல்லார் வீட்லேயும் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த சரஸ்வதி பூஜை அப்போது இந்த எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு நம்ம வந்து பட்டையை போட்டு குங்குமம் வைக்கிறது, நோட் புக்ஸில், அதுக்கப்புறம் இந்த அருவாள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லலாம் வைப்பாங்க. நமக்கு தொழில் எது இதெல்லாம் இருக்கோ அது மேலெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அப்பா வந்ததுக்கப்புறமேட்டா எல்லாம் படையல் போட்டு கூடவே அதில் ஃபோனும் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.